வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு போட்ட அரிசியும் பருப்பு சாப்பாடு தானுங்க. இது கொங்கு பகுதியில் அடிக்கடி நைட்டில் செய்கிற ரொம்ப பிரியமான சாப்பாடு. இதுக்கு 1/4 கிலோ அரிசின்னா ஒரு 150 கிராம் தட்டைப்பயிறு முந்தின நாள் ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி பயிரையும் ஒன்றா சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு காரத்துக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால நல்லா கொதித்து வரும்போது ஒரு நல்ல இஞ்சியை நல்லா தட்டி உள்ளே சேர்த்திட்டோம்னா எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சுவையான தட்டைப்பயிறு அரிசி பருப்பு சாப்பாடு ரெடிங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி முட்டை ஆம்லெட் தான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்து கூட தேவைன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போட்டு கலக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கலக்கி சுட்டோம்னா சூப்பரான பஞ்சு மாதிரி ஆம்லெட் ரெடிங்க. இந்த சாப்பாட்டுக்கும் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் தட்டைப்பயிறு அரிசி பருப்பு சாப்பாடு, முட்டை ஆம்லெட் தாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சத்தானது. அருமை சுசி சமையல் ருசி போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமூர்த்தி.